அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டில்லே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரேஷன் வேலைய பொறுத்தவரைக்கும், 1 வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அதுவும் இந்த மாதமே அஃபிஷியலாவே குடுத்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 6500 பிளஸ் வேக்கன்சி அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. இந்த 6500 பிளஸ் வேக்கன்சிய தான் நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சிலாம் வந்திருக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த ரேஷன் வேலைய பொறுத்தவரைக்கும் 2 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு விற்பனையாளர், ஒண்ணு கட்டுனர். இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் டோட்டலா நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அதற்கான முழுமையான தகவலும் பார்க்க போறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி யார் யாருக்கு இந்த வேலைவாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் இதுல முன்னுரிமை கிடைக்குமா? ஸோ அதற்கான முழுமையான தகவலும் நம்ம பார்க்க போறோம். மெயினா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள் தேவைப்படுன்றத பார்க்கலாம். அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன? எண்ட் டேட் என்ன? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அத பத்தின முழுமையான தகவலும் இந்த வீடியோவிலேயே பார்க்கலாம். ஸோ அத தொடர்ந்து இந்த சம்பளம் ஓகேங்களா? பெர் மந்த்துக்கு விற்பனையாளருக்கு எவ்வளோ சம்பளம்? அதே மாரி கட்டுனருக்கு எவ்வளோ சம்பளம்? ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல பார்க்குறீங்க, நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் அஃபிஷியலாவே ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்றது மூலியமா இந்த மாதிரி ஒரு அரசு வேலை வந்திருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுன்றதுக்காக எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் ஒரு முக்கியமான பார்ட். அதாவது இந்த வேலைவாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ஓகேங்களா? அங்கிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலா நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு குடுத்திருக்காங்க அப்படின்னா, 6500 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜாப்போட லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. தமிழ்நாடு ஜாப் தான் நமக்கு வந்து நம்ம நிரந்தரமான ஒரு அரசு வேலை. ஸோ அதனால இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ணி தான். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க இது ஆன்லைன் பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன்ல பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த தடவ ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஸோ அதுக்கான வெப்சைட்டுமே இத குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான டேட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதே மாரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி. அதுக்கான அப்ளை நவ் ஓகேங்களா? அதுக்கான பட்டன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344, கோயம்புத்தூர் 233, கடலூர் 245, தர்மபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 274, கன்னியாகுமரி 134, கரூருக்கு 90, கிருஷ்ணகிரி 146, மதுரைக்கு 163, நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200 இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா சேல்ஸ்மேன் ப்ளஸ் பேக்கர் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த போஸ்டிங்காக தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மினிமம் சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விற்பனையாளருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே நீங்கள் பேக்கருக்கு ஓகேங்களா கட்டுனருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ அதற்கு மேலே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க 55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்தது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல் விண்டோஸ் கேட்டகரி அதாவது ஹேண்டிகேப்ஸாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 55 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18லேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓசி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு 18லேருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சேல்ஸ்மேன் மற்றும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கருக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஹெச்சிஏ பிடபிள்யூ கேட்டகரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட்டு அடுத்தது இன்டர்வியூ 2 ப்ராசஸ் மூலியமா தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க சரிங்களா. ஸோ அடுத்தது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 6250 தான் சேலரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது போக போக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து 8000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 29000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்குங்க சரிங்களா. ஸோ இப்படி விண்ணப்பிக்கணுன்றது எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து ஸோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்க எலிஜிபிள் தாங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ வெல்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.